காம்பவுண்ட்ஸோட ட்ரேசஸ் இருந்திருக்கு. ஃபத்தலேட்ஸ்னா என்ன? ஃபத்தலேட்ஸ்னா பிளாஸ்டிசைசஸ், அதாவது பேட்ஸில் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் ரொம்ப நாள் நீடிக்கணும்னு கலக்கப்படுற ஒரு குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ். volatile organic compoundsனா இதுவும் குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான். இந்த கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற போது அந்த பொருள்லேருந்து அந்த கேஸாக வெளியேறி என்விரான்மெண்ட்டில் கலக்குது. அசிட்டோன், பென்சின், குளோரோஃபார்ம், டொல்யூன் மாதிரியான volatile organic compounds பேட்ஸில் கலந்துருக்குன்னு அந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கு. ஃபத்தலேட்ஸ் அண்ட் volatile organic compounds இந்த ரெண்டு கண்டாமினன்ஸோட ட்ரேசஸும் டெஸ்ட் பண்ண எல்லா பிராண்ட்ஸோட சானிட்டரி பேட்ஸ்லையும் இருந்திருக்கு. என்ன கொடுமைனா, ஆர்கானிக்னு தங்களை அடையாளப்படுத்திக்கிற பிராண்ட்ஸ்லையும் இந்த கெமிக்கல்ஸ் சொல்லப்படுற அளவை விட அதிக அளவுக்கு இருந்திருக்கு. அதாவது இது கெமிக்கல்ஸ் இல்லை, கண்டாமினன்ஸ். கண்டாமினன்ஸ் அப்படின்னா நிறைய தரமற்ற இல்லை அளவுக்கு அதிகமான கெமிக்கல்ஸ் ஒன்று சேரும்போது உருவாகிற ஒரு அழுக்கு இல்லை ஒரு கெட்டுப்போன பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் கெமிக்கல்ஸ் சேர்க்கறதுனால மூளை பாதிப்பு, ஆஸ்துமா, கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். பிளாஸ்டிக்கை அடிப்படையாக கொண்டு பல்வேறு வேதிப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் தற்கால சானிட்டரி நாப்கின்கள் பெண்களுக்கு அதிக அளவிலான பாதிப்புகளை கொடுக்குது. இது மட்டும் இல்லை, பேட்ஸில் அதிக ஈரத்தை உறிஞ்சும் தன்மைக்காக SAP சூப்பர் அப்சார்ப்மெண்ட் பாலிமர்ஸ் அப்படிங்கிற ரசாயனம் சேர்க்கப்படுது. இந்த சாப் கெமிக்கல்ஸ்னால டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் 1980லேயே அமெரிக்காவில் சாப் கெமிக்கலை தடை பண்ணிட்டாங்க. டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு விதமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இது ரத்தத்தில் கலந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் நம்ம ஊரில் தயாரிக்கப்படுற எல்லா பேட்ஸ்லையும் இந்த சாப் கெமிக்கல் கலக்கப்படுதுன்னு இன்னொரு ஆய்வில் தெரிய வந்திருக்கு. இந்த ரசாயனம் கர்ப்பப்பை புற்றுநோய், பலவீனமான கரு உருவாவது மற்றும் நீரிழிவு நோய் மாதிரியான பாதிப்புகள் உருவாக காரணமாக இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இந்தியாவில் 15லேருந்து 24 வயசுக்குள்ள இருக்க 64% பெண்கள் சானிட்டரி நாப்கின்களை பயன்படுத்துகிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. ஒரு மாதத்துக்கு 1 பில்லியன் நாப்கின்களுக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு சராசரியாக 12.3 பில்லியன் நாப்கின்கள் பயன்படுத்தப்படுது. ஆக்சுவலாக ஒரு நாப்கினோட 75% பயன்பாடு முடிஞ்சோடனே அதை அகற்றணும். ஒரு நாப்கினை அதிகபட்சம் 6 மணி நேரத்திற்கு தான் யூஸ் பண்ணணும். காட்டன் உள்ளாடைகளை தான் பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு 2 முறை உள்ளாடைகளை மாற்றுறது நல்லது. ஆனால் பெரும்பாலான பெண்கள் காலையிலேருந்து இரவு வரை ஒரே நாப்கினை பயன்படுத்துறதுனால பல்வேறு தொற்றுகளுக்கு உள்ளாராங்க. சரி, இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ரசாயனங்கள் கொண்ட நாப்கின்களை பயன்படுத்துறதுக்கு பதிலாக இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட காட்டன் பேடுகள், மென்சுரல் கப் இல்லைனா காட்டன் துணிகளை பயன்படுத்துறது நல்லது. காட்டன் துணிகளையும் ஒரு முறை தான் பயன்படுத்தணும், மீண்டும் மீண்டும் துவைச்சு பயன்படுத்தக்கூடாது. சானிட்டரி நாப்கின்கள் விஷயத்தில் அரசு கடுமையான விதிமுறைகளை கொண்டு வரணும். பேட்ஸில் என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ட் சேர்க்கப்பட்டிருக்கு, எந்த அளவில் சேர்க்கப்பட்டிருக்கு, இதனால் என்ன மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம்னு ஒரு காஷன் மாதிரியோ டிஸ்க்ளைமர் மாதிரியோ பேக்கெட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்காகவும் நம்ம ஆரோக்கியத்துக்காகவும் பயன்படுத்தப்படுற ஒரு பொருளில் குறைந்தபட்சம் என்ன சேர்க்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறது நுகர்வோரோட அடிப்படை உரிமை இல்லையா?